வணக்கம் அண்ட் வெல்கம் டு காமிக்கல் கோடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தன்ல இருக்கிற கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளா ஒரு கால்குலேட்டர் பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். CLSS கிளாஸ். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்க்குள்ள init constructor மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கிளாஸ்க்குள்ள ஃபுல்லாவே வேரியபிள் யூஸ் பண்ற மாதிரி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் உள்ள அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன், சப்ட்ராக்ஷன் ஒரு ஃபங்க்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஒரு ஃபங்க்ஷன், டிவிஷன் ஒரு ஃபங்க்ஷன், 4 ஃபங்க்ஷன் இருக்கு. அடிஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா உள்ள இன்புட்டா தர 2 பேராமீட்டரையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல இருந்து செகண்ட் பேராமீட்டரை சப்ட்ராக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும் அந்த வேல்யூவை. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த 2 பேராமீட்டரையும் மல்டிப்ளை பண்ணி அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் டிவிஷனை பார்த்தீங்கன்னா டிவிஷனில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா செகண்ட் வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா 0 டிவிஷன் த்ரோ பண்ணும். ஏன்னா 1/0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அன்டிஃபைனபிள் அப்படிங்கிறதுனால 0 டிவிஷன் த்ரோ பண்ணும். அப்படி செகண்ட் வேல்யூ 0வா இல்லைன்னா கீழே இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து செகண்ட் வேல்யூவை டிவைட் பண்ணி அதோட வேல்யூவை டோட்டல் ஆஃப் த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா இது இந்த கிளாஸ் முடிஞ்சிருது. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். என்னன்னா வெல்கம் டு தி கால்குலேட்டர்னு பிரிண்ட் ஆகுது. ஆப்ஷன் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு வேரியபிள் செட் பண்ணி வச்சிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வைல் லூப் எழுதிருக்கோம். ஆப்ஷன் 0வா இல்லைன்னா இந்த லூப் ரன் ஆகுற மாதிரி. அதனால மேலே ஆப்ஷன் ஈக்குவல் டு 1ன்னு செட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வைல் லூப்புக்குள்ள பிரிண்ட் யூசர் யூஸ் பண்ணும்போது அவர் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியுங்கிறத யூசருக்கு காட்டுறதுக்காக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். enter 1 for addition, enter 2 for subtraction, enter 3 for multiplication, enter 4 for division, enter 0 for exit. இந்த லூப் எக்ஸிட் ஆகணும்னா அந்த ஆப்ஷன் 0 இருந்துச்சுன்னா இந்த லூப் எக்ஸிட் ஆயிடும். அதனால அங்கே அதையும் ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கோம் யூசருக்காக. ஓகேங்களா? இடையில இந்த ஸ்லாஷ் அண்ட் ஸ்லாஷ்ன்னு ஒன்று வருது இல்லை, அது எதுக்குன்னா யூசர் பார்க்கும்போது இது அடுத்தடுத்த லைன்ல ஷோ ஆகும். அதுக்காக அந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு எழுதிருக்கோம்னா நம்ம மேலே ஆப்ஷன் ஈக்குவல் டு 1 செட் பண்ணோம்ல, அதுக்கப்புறமேட்டா யூசர் அவரோட ஆப்ஷன் என்டர் பண்ணோம்ல, அதனால யூசரோட ஆப்ஷனை கெட் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அடுத்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற கண்டிஷன் என்னன்னா ஆப்ஷன் 1 2 3 4 இந்த 4ல ஏதாவது ஒன்னா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் ரன் ஆகும். இப்போ யூசர் 1 தந்தாங்கன்னா அடிஷனுக்காக தந்திருப்பாங்க. அப்போ கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் ரன் ஆகும். என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் நம்பர் கெட் பண்ணும், செகண்ட் நம்பர் கெட் பண்ணும், அப்புறமேட்டா அந்த ஆப்ஜெக்ட்ல கால் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அந்த கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணோம்ல, அந்த டிஃபைன் பண்ண கிளாஸுக்கு போகும். அதை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸை ஸ்டோர் பண்றத ஆப்ஜெக்ட், அந்த வேரியபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு கீழே இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம். இது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா ஆப்ஷன் யூசர் என்டர் பண்ண அந்த ஆப்ஷன் 1ஆ இருந்துச்சுன்னா அடிஷன் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணும். அது எப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள ரிசல்ட் இஸ் ஆப்ஜெக்ட் டாட் ஆட்னு போட்டோம்னா இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற இந்த ஆட் ஃபங்க்ஷன் நமக்கு ஆக்சஸ் ஆகும். அதுல இருந்து இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணி இந்த வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 2 கொடுத்தா சப்ட்ராக்ட் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்புறம் 3க்கு மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதோட வேல்யூ ரிட்டர்ன். அப்புறம் டிவிஷனுக்கு செகண்ட் வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா 0 டிவிஷன் எரர் வரும். செகண்ட் வேல்யூ 0வா இல்லைன்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? அப்புறம் நம்ம யூசர் கடைசியா enter 0 for exitன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்கோம்ல, அதனால யூசர் இந்த இடத்துல அவரோட ஆப்ரேஷன் இன்புட்டா கொடுக்கும்போது 0ன்னு கொடுத்தாருன்னா என்ன வரும்னா எக்ஸிட்டிங் தேங்க்ஸ் ஃபார் யூசிங் அப்படின்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்களா ஸ்லாஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லாஷன் எதுக்குன்னா இந்த ஸ்லாஷனுக்கு பின்னாடி வர வார்த்தை நியூ லைன்ல வரும். நியூ லைனுங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்லாஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது எதுவுமே இல்லை, 1 2 3 4ம் இல்லை 0வும் இல்லை அப்படின்ட்டு அது தவிர்த்து 5 6 7 8 அந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை நம்ம ஆப்ஷன்ஸ்ல எங்கேயுமே டிஃபைன் பண்ணல, அதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். இந்த எல்ஸ் பார்ட்ல இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்வாலிட் இன்புட் ஆர் ஆப்ரேஷன், இன்வாலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இன்வாலிட் ஆப்ஷன் இது பிரிண்ட் ஆகும். என்ன எப்போ பிரிண்ட் ஆகும்னா யூசரோட ஆப்ஷன் கெட் பண்ற இடத்துல அவங்க 0ல இருந்து 4 வரைக்கும் நம்பர் தராம வேற ஏதாவது ஒரு நம்பர் தந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம்.
வெல்கம் டு த கால்குலேட்டர், என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்டர் ஒன் ஃபார் அடிஷன் சொல்கிறாங்க. தம்பி நான் அடிஷன் போடுறோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அடிஷனுக்கு 1 கிளிக் பண்ணுங்க. அப்புறம் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2000. செகண்ட் நம்பர் 25. இதுனா 2025. நம்ம 2025 இருக்கவங்க அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணி சொல்கிறோம். அடுத்து ரிசல்ட் இஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சப்ட்ராக்ஷன் வந்து ஒரு 15 பண்ண போகிறோம். சப்ட்ராக்ஷனுக்கு 2 ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன போட போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ரேண்டமாக 4 நம்பர் எடுத்துங்க. சாரி 5 வந்துருச்சு. அடுத்து ஒரு 4 நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் இஸ் இன்புட்டு ஒரு வேல்யூ கெட் பண்ணி சொல்லிட்டோம். அடுத்தது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் செக் பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷனுக்கு 3 போட்டோம். அப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்காக என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன போடலாம்னா 25 போட்டுக்கலாம். 25 625 நினைக்கிறேன். நமக்கு மேக்ஸ் வரும் போல் 625 கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் டிவிஷனில் வந்து செக் பண்ண போகிறோம். டிவிஷனில் நம்ம வந்து செகண்ட் நம்பர் வந்து 0 கொடுத்து பார்ப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுதான்ட்டு 0 செகண்ட் நம்பர் 0 கொடுத்துருமா. அப்போ பார்த்தீங்கன்னா 0 டிவிஷன் ரிட்டர்ன் இருக்குது. ஓகே, இப்போ டிவிஷனில் வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணி வைப்போம். நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்தா என்ன வருது, 23 டிவைட் பண்ணுறது 24. 24 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 12 கொடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு நம்பரை கொடுத்துருவோம். 5 இல்லை, அதனால் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கடைசியாக அந்த லூப்பை முடிச்சுக்கணும்னா 0 போட்டு முடித்து விடுங்கள். அவ்வளோதான். எக்ஸிட்டிங், தேங்க்ஸ் ஃபார் யூஸிங். இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எத்தனை லைன் எழுதியிருக்கேன், 36 லைன் கோட் எழுதியிருக்கேன். இந்த ஒரு சின்ன ப்ரோக்ராமுக்காக, ஒரு சிம்பிள் கால்குலேட்டருக்காக 36 லைன் கோட் எழுதியிருக்கேன். ஆனால் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனையும் நீங்கள் ஒரு சிங்கிள் லைன்லேயே கூட பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பைத்தானில் ஒரு வழி இருக்குது. while true இங்கே என்ன போடணும்னா ஒரு இன்புட் வாங்கும். இன்புட்டு enter the expression. ஓகே, இப்போ யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குவோம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா எவால்யூவேட் பண்ணணும். அதனால வந்து இவால்னு ஒரு ஃபங்க்ஷன் பைத்தான்ல இருக்கு, அது யூஸ் பண்ணுவோம். இப்போ யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கியிருப்போம், அதை இவால்யூவேட் பண்ணுறோம். இப்போ அதை பிரிண்ட் பண்ணணும்ல, print பிரிண்ட்டும் பண்ணிட்டோம். இப்போ இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் லைன் கால்குலேட்டர் நமக்கு தயாராக இருக்குது. ஆனால் இந்த கால்குலேட்டர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கால்குலேட்டர். எப்படின்னா 10 + 20 + 50 + 90 இப்படி நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் தரும்போது அதுக்கோட வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ 170 இதோட வேல்யூ. இப்படி ப்ளஸ் மட்டும் தான் போட முடியுமான்னு செக் பண்ணோம்னா நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு கலந்துக்கிட்டே செக் பண்ணுவோம். -60 + 65 56 அப்படி, சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து வந்து இது ரோமேட்டா 72 கசகச ஓட்டி என்டர் அழுத்தினோம்னா அதோட வேல்யூ நமக்கு காட்டணும் 4007. இதெல்லாம் வந்து அவ்வளோதான். இது ஒரு சிங்கிள் லைன் கால்குலேட்டர். இந்த கோடு வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, காம்ப்ளெக்ஸாக இல்லாமல். ஆனால் இதில் ஒரு காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா, இந்த கோடை நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை தடுத்துறது கஷ்டம். அப்படி இதை தடுத்துறது ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். இது சாதாரணமாக தான் கீபோர்டு இன்ட்ரப்ஷன் எரர். நான் வந்து கை வச்சு கம்மன் இல்லாமல் அதில் ஒன்றனால அந்த எரர் தான். இது கணக்கு எடுத்துக்கணும். அப்புறம் இதெல்லாம் நான் வந்து இவ்வளோ நேரம் பண்ணிட்டுருக்கேன். எதில் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூகுளோட க்ளவுட் பேஸ்டு டூலான கொலாபில் தான் பண்ணிட்டுருக்கேன்.
கொலவை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு லிங்கேஜ் திங்க்குன்ட்டு தமிழில் ஒரு யூடியூப் சேனலில் நல்லா டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அவ்வளோதான்.